சில போது 3-4 பிள்ளைகளோ அல்லது 2-3 பிள்ளைகளோ இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு இடையில ஒரு நிலைமை எப்படி வர வேண்டும் என்றால், என் தாயை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என் தந்தையை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு போட்டி மனப்பான்மை வர வேண்டும் சகோதரர்களே. ஒரு கிழமை உன் வீட்டில் இருக்கட்டும், அடுத்த கிழமை என் வீட்டில் இருக்கட்டும், நான் பார்க்கிறேன் என்ற அந்த போட்டி மனப்பான்மை இருக்கிறதே, அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை கொண்டு வந்து தரும். நீங்க சாதாரணமாக நினைக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய அருளை அது உங்களுக்கு முழுமையாக கொண்டு வந்து தரும். தாயும் தகப்பனும் கண் கலங்காமல் பாதுகாத்துக் கொள்வது, மனதளவிலே நோவினைக்கு ஆளாக்காமல் பாதுகாத்துக் கொள்வது, உங்களை சைக்கிணைகளாலும் உங்களுடைய பேச்சுக்களாலும் தாயும் தகப்பனுக்கு நோவினை தராமல் நீங்கள் நடத்து கொண்டு அவர்களை பராமரிப்பது, அவர்களை பாதுகாப்பது என்பது முழுமையாக அல்லாஹ்வுடைய உதவிக்குரிய வழி. பெற்றோர்கள் பராமரிப்பதில் பிள்ளைகள் தான் போட்டி போட வேண்டும். நான் பெற்றோர்களை கவனிக்கிறேன், என் வீட்டில் அவர்கள் தங்கட்டுமே என்ற அந்த போட்டி மனப்பான்மை இருக்கிற போது அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பரக்கத்தை கொண்டு வரும்.